எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை பொழுதில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொன்னீரே. எங்கள் ஊழியங்களிலே உம்முடைய கிருபை பெருகவும், இந்த வலசரவாக்கம் பகுதியிலே உம்முடைய கிருபை பெருகவும் ஆண்டவரே உமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ரிமாலர சந்தர தியங்கரபன ஒரு நாம் துனி கரம் தனா தியங்கரபன ஒரு மன ஷபல பரதியா துரி ககந்தரா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினீரே. உமது அன்புக்கு நன்றி அப்பா, உமது இரக்கத்துக்கு நன்றி, உமது கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், செயல்கள் எல்லாம் பார்த்தரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கிட துதியுங்கள். எக்காலமும் கைகாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அடித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு புதிய நம்பிக்கை. எப்போவுமே நமக்கு தெரியும் நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்னு. இந்த நாளில் ஒருவேளை மனதில் சோர்வுகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டார்னு சொல்கிறது தான் துக்கமாக இருக்கிறது. இந்த நாளில் அவர் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. விமலர சந்தரதியங்கரபன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை முகமுகமாய் பார்க்க, இந்த பூமியிலையும் பார்க்கணும், மறு உலகத்திலையும் பரலோக ராஜ்யத்திலையும் முகமுகமாய் பார்க்க வாஞ்சியோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளன். சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு,
என் மணவாளன். சாவை வென்றவர் என் எஜமானர், சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. ரிபன சந்துரதியங்கரபா. நம்முடைய தேவன் யாரு? சாவை வென்றவர். அவர் நித்திய மணவாளர். மணவாளர் இயேசுவாக அவர் மத்திய வானிலை வர இருக்கிறார். அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையை தகுதிப்படுத்தும். எங்கள் தேசம் எங்கும், இந்தியா தேசம் எங்கும், அன்றைய உலக நாடுகள் எங்கும், இலங்கை தேசம், கொழும்பு பகுதி, அன்றைய எல்லா இடங்களிலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளிலே, தேசங்களிலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே என் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக. என் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி தூதர்கள் மூலமாக அநேகருக்கு எல்லா மூலை முடுக்குகளும் கேட்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உமது கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக. எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். செய்திக்கு நேராக போகலாம். உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இது 3வது நாள் செய்தி மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் 2 நாள் பார்த்துட்டோம், இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி நம்ம தேவ செய்தியினுடைய தலைப்பு அதிகாலையிலே தேவனை தேடுபவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது லூக்கா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 24 முதல் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட என்ன செய்தாங்களாம்? கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். இயேசுவை கல்லறையில் வைத்து அதுக்கு சீல் போட்டு, பெரிய கல்லை வச்சு சீல் போட்டு, பலரை காவலுக்கு வைத்து எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் நம்ம முதலே பார்த்தோம், கல்லறையினுடைய கல் நமக்காக யார் இதை பெரிய கல்லை புரட்டி தள்ளுவான்னு பேசிக்கிட்டே ஆண்டவரை தேடுவதற்கு அதிகாலையில் வந்தாங்க. அப்படி வரும்போது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல இறங்கி கல்லை புரட்டி இருக்க அவங்க பார்த்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அதிகாலையிலே முதல்ல வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறைந்தாங்க, சனிக்கிழமை ஆயத்த நாள் அவங்க என்ன செய்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யலாம்? அதிகாலையிலே. இந்த அதிகாலையிலே அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறையா மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதில் நாம் பார்க்கும்போது யோவான் 20:1 வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் போட்டிருக்க கண்டார். இல்லை, நம்ம பார்க்கிறோம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே. எத்தனை பேர் நமக்கு அதிக இருட்டோடே எழும்புகிறது பழக்கமாக இருக்கு? அதிக இருட்டோடே எழுந்திருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். மகதலேனா மரியாள். ஏன் அந்த மகதலேனா மரியாளுக்கு இயேசு மேலே ரொம்ப பாசம்? வேதம் என்ன சொல்லுது? பலமுறை பார்த்துருக்கோமே, அது என்னத்துக்கு? மகதலேனா மரியாள்கிட்டருந்து எத்தனை பிசாசுகளை ஆண்டவர் துரத்தியிருந்தார்? 7 பிசாசுகளை. அப்போது யாரெல்லாம் ஆண்டவரால் விடுவிக்கப்படுகிறோமோ நம்ம அவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். பிசாசு துரத்தப்பட்ட பிறகு ஊமையன் பேசினான். லேகியோன் பிசாசு ஒரு மனுஷன் விட்டு போன உடனே வஸ்திரம் தெளிந்து புத்தியுள்ளவனாயிருந்தான். அப்போ அந்த பிசாசு துரத்தப்பட்ட பின்பு, தரித்திரம் நீங்கிவிட்ட பிறகு
வறுமை நீங்கிவிட்ட பிறகு, பாவம் நீங்கிவிட்ட பிறகு, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவோடு இணைந்திருக்கிறது, சபையோடு இணைந்திருக்கிறது, தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இணைந்திருக்கலைன்னா அதிக நாட்கள் என்ன செய்ய முடியாது, நிலைத்திருக்க முடியாது. வேதத்தை படிக்க தெரியாதவங்க கட்டாயமாக சபையோடு அதிகமாக இணைந்திருக்கணும், தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்கணும். சொல்லப்படுகிற நாளில், உபவாச நாளில் வந்து கலந்து கொள்ளணும். ஏதோ ஒரு நாள் வந்துட்டோம், 2 நாள் வந்துட்டோம், இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதிகாலையிலே முதல் நாள் காலையிலே, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடையே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். அதிகாலையில் தேவனை யார் தேடுகிறாங்களோ சாதகமற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் சாதகமாக மாற்றி தருவார், உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்க, என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் அதிகாலையிலே இருட்டோடு மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் அந்த பெண்களை போல அதிக இருட்டோடு ஆயத்தமாகி, முதல் நாளே அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாங்க. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க, இயேசுவின் சரீரத்தை பார்க்க போகிறாங்க. அங்கே காத்திருந்தது ஒரு அற்புதம். இன்னைக்கு அதிகாலையில் சோம்பேறி தான் என்ன செய்வான், அதிகாலையில் எழும்ப மாட்டான், படுக்கையிலே படுத்து உருண்டு கொண்டே இருப்பான். வசனம் சொல்லுகிறது, கதவு கீழ் முலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையின் மேல் ஆடிக்கொண்டே இருக்கிறான். ராத்திரி எல்லாம் யாரோடையாவது பேசுறது, காலையில் எப்படி எழும்ப முடியும்? அதிகாலையில் என்ன செய்கிறது, அதே நினைப்போட, கெட்ட நினைப்போட ராத்திரி எல்லாம் பாவத்திலே வாழ்ந்துட்டு அதிகாலையில் பரிசுத்த தேவனை எப்படி தேட முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலே இருட்டோடே எழுந்தார்கள். அது யோவான் 20:11 முதல் 18 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது, இப்படி அதிகாலையிலே நாம் ஆயத்தமாகி தேவனை தேடினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, இயேசுவை தரிசிக்க முடியும். நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், அவரை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா படிப்போம், படிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் அந்த கல்லறை வந்து புரட்டி போடப்பட்டிருக்குது, அங்கே இயேசு இல்லை. என்ன நடந்துச்சு தெரியலையே. அவள் வந்து என்ன செய்கிறான், அழுகிறான். ஆண்டவர் இயேசுக்கு அவரை தேடுகிற சமயம் நம்ம அழுகிறோம் பார்த்தீங்களா, அவரை தேடுகிறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும். அவரை தேட முடியாத தடைகளை ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆசை வேணும். எப்படியாவது இயேசுவின் முகத்தை தரிசிக்கணும் என்கிற ஆசை வேணும். இந்த மரியாள் வந்து பார்க்குறாங்க, கல்லறைக்கு அருகே வைத்து வந்து வெளியே வந்து என்ன செய்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கும்போது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி கேட்கிறாங்க, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி வாசிங்க என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்க வச்சாங்கன்றது எனக்கு தெரியவில்லை என்றாள். சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறார். அவைகளை சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கிறான், இயேசு நிற்கிறார். ஆனால் இயேசு தான் நிற்கிறாருன்னு என்ன செய்யல, அவளுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு இயேசு நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். இயேசுவை எப்போது நம்ம கூட வச்சுக்கணும். இன்றைக்கி அருகாமையில் வர முடியாதபடி பிசாசின் கிரிகள் ஒரு சிலரோட ஒட்டி உறவாடிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு விடுதலையை தாரு, என் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வேணும், என் மீது வேறு எந்த ஆளுகையும் இருக்கவே கூடாது, நீர் மட்டும்தான் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படி கேட்டு பாருங்க, விடுதலை கிடைக்கும். வாசிப்போம். இயேசு அவரை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும், நான் போய் நான் அவரை எடுத்துக்கொள்ளுவேன்.
இயேசுவை தேடுகிறதுல அப்படி ஒரு ஆசை இருக்குதா? எங்கே நான் தேடுவேன் என் நேசர் இயேசுவை. அருமையான பாடல். நான் என்னோட சேர்ந்து பாட ஆளுங்க வேணும், அப்போ தான் அந்த பாட்டை பாட முடியும். தெரியுமா தெரியாதா? ஏன்னா என் தொண்டை சரியில்லை, தான் கேட்குறேன். தெரியுமா? எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். கரங்களை தட்டி தான் பாடுங்களேன். ராஜனே ஆயன் ஆயன் உள்ளம் நீ ஆயன் உள்ளம் முருகுதே எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். அவர் தேடி தேடி பார்க்குறான். இயேசு பின்னாடியே நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மரியாளே என்றார். முதல்ல என்ன நினச்சா? இயேசுவை தோட்டக்காரன் நினச்சா. அப்புறம் இயேசு வந்து பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே ரபூனி. வாசிப்போம். 18 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். இன்னைக்கு யாரெல்லாம் அதிகாலை பொழுதுல ஆண்டவரை தேடினீங்களோ அவர் சத்தத்தை கேட்க முடியும். இன்னைக்கு உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி உங்கள் பெயரையும் என் பெயரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மரியாள்னு பேரை வச்ச எத்தனை பேர் பாருங்கள் பிசாசு பிடிச்சி போயிருக்கிறாங்க. கேட்க வேணாம் ஆண்டவர்கிட்ட, என் பேர் மரியாள்னு வச்சுருக்கு, எனக்கு எதுக்கு, எனக்குள்ள ஆண்டவர் எதுக்காக இந்த பிசாசின் கிரிகள் இருக்கணும்? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு ஒருவேளை இங்கே வந்து அப்படி இப்படி ஆக்ஷன் போட்டு மறைஞ்சிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கெட்டு போகுதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரம் கெட்டு போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகுது, வாழ்க்கையினுடைய பொருளாதாரங்கள் நஷ்டப்பட்டு போகுது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமைகள் வருது. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாமா? என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் பேருப்படி ஆண்டவரை இந்த மரியாள்னு வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள இப்படிப்பட்ட வேற ஸ்பிரிட் எப்படி வரலாம்? கேட்கணும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவருக்கு இந்த பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யும்போது தான் ஏதாவது ஒன்று வந்து டாமினேட் பண்ணுது, உங்களை ஆண்டு கொள்ளுது. இயேசு ஆண்டு கொள்ளணும், பாவம் ஆண்டு கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு மனுஷன் ஆண்டு கொள்ளக்கூடாது, பணம் ஆண்டு கொள்ளக்கூடாது, விக்கிரகங்கள் ஆண்டு கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. அப்போ ஏன் நம்மளை ஆண்டு கொள்ளுது? நீங்கள் உங்களை ஏன் ஆண்டு கொள்ளுது? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த மகதில் என்ன மரியாள், இந்த மரியாள் எல்லாரும் அங்கே போய் நின்று என்ன செய்கிறாங்க? ஸ்திரீகள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. எப்போவுமே பெண்களுக்கெல்லாம் இலகிய உள்ளான்னு சொல்லுவாங்க முன்னாடி, இப்போ அதுவும் கடின உள்ள இருக்குது. ஜென்ஸை பார்த்து பார்த்து இருதயம் கடினமாயிடுச்சு என்னமோ தெரியல. இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், மரியாள் அழும்போது ஆண்டவராக இயேசு என்ன கூப்பிடாரு? என்ன சொல்லி கூப்பிடாரு?
மரியாதை எப்படி சொல்லி கூப்பிடுவார்? வேற யார் சொல்லி கூப்பிடுவார்? மாத்தாள்னா கூப்பிடுவார் மரியாளே என்றாள். எவ்வளோ தடுமாறுறீங்க பாருங்கள். இப்போ இங்கே இல்லையா? வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன? வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் சாப்பாடு? மரியாளே என்று கூப்பிட்டார். அந்த சத்தத்தை கேட்டவுடனே புரிஞ்சு போச்சு, என் இயேசு தான் இவ்வளோ அழகாக என்னை கூப்பிடுவார், இயேசு தான் என்னை மென்மையாய் கூப்பிடுவார், அதிகாரமாய் கூப்பிடுவார், அன்பாய் கூப்பிடுவார், பிரியமாய் கூப்பிடுவார். தெரிஞ்ச உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவள் என்ன செய்கிறா? ஓடி போய் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவள் அழுகிறா. அப்போ நற்செய்தி யார் சொல்கிறதுக்கு அந்த பொறுப்பை தேவன் கொடுத்தார்னா இந்த மரியாள் இடத்துல தான் தேவன் சொன்னார். அப்படி தானே? இல்லை என்ன வாசிக்கிறோம்? 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, என் தேவனிடத்துக்கு உங்கள் தேவனிடத்துக்கு நான் போகிறேன் என்று போய் சொல்லு, மற்ற சீஷலுக்கு போய் சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உண்மையாகவே நம்ம அறிஞ்சிருந்தோம்னா இந்த நல்ல செய்தியை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யாருக்கும் சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். இல்லை காசு போட்டு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறீங்க. உயிர்த்தெழுந்த நாளுக்கு ஒரு கேக்கை வாங்கி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? இயேசு உயிரோடு எழுந்துட்டார், எப்போவுமே இவரோட தான் இருக்கிறார். நினைவு நாள், இயேசு உயிரோடு இருந்ததை நாங்கள் நினைவு கூறுகிற நாள். உங்கள் பிரச்சனையும் தீர்ப்பார். உயிரோடு இருக்கிறனால தான் நாங்களும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். மரித்து போனவர்களை குறித்த நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் அழுது கொண்டு இல்லை, நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? நித்திய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தில் கண்களை மூடி அங்கே போகும்போது அவரை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு வாழுகிறோம். நாங்கள் அழுது கொண்டே இல்லை, நாங்கள் அமாவாசை கும்பிடலை, செத்தவங்களுக்காக என்ன செய்யலை, புடவை சட்டெல்லாம் வாங்கி போடலை, சாப்பாடு செஞ்சு வச்சு படைக்கலை, நாங்கள் கல்லறைக்கு போய் கும்பிடலை, கல்லறையில் போய் பர்த்டே கேக்கு வெட்டலை. ஏன்னா இயேசு அவர் உயிரோடு எழும்பினது போல எனக்கு முன்னாடி மரித்த என் குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் எல்லாரையும், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் நான் அங்கே பார்ப்பேன் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். இதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியே. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மரித்து போனவர்கள மாதிரி துக்கமுகமாய் இருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? நாம் துக்கமுகமாய் இருந்தால் பிடிக்காது. நம்மளை சந்தோஷப்படுத்தவே ஆண்டவராகி கர்த்தர் விரும்புகிறார். என்ன சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு? எதை குறித்து சந்தோஷப்படணும்னு சொல்லி இருக்கிறாரு? எதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும்? ரட்சிப்பின் சந்தோஷம். உங்கள் பெயர்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நினைத்து சந்தோஷமாயிருங்க. ரட்சிப்பை நினைத்து சந்தோஷமாயிருங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதை நினைத்து சந்தோஷமாயிருங்க. உங்களை விட்டு விலகாத தேற்றரவாளன் இருக்கிறதுனால சந்தோஷமாயிருங்க என்று சொல்லியிருக்கிறார். சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒரு பாடலை பாடலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஜீசஸ் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். என்னதான் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை சந்தோஷமாயிருங்க, கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க.
சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை குறித்து நம்பிக்கையே இல்லாத நிலைமையில் வந்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு தரிசனத்தை கண்ட பிறகு, நற்செய்தியை கண்ட பிறகு அவங்க எப்போவுமே சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க இல்லை? ஆண்டவர் இயேசு 40 நாள் அளவும், அதுக்கு பிறகு பல இடங்களில் பலருக்கு தரிசனமானார். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த நாளில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஒரு காரியம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதிகாலையில் தேவனை தேட வேண்டும், இருட்டோடே தேவனை தேட வேண்டும், குறிப்பிட்ட இடத்திற்கு போய் தேட வேண்டும். நம் பாரங்களையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அழுது ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து விட்டுவிட வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். மரியாள் கவனித்தாங்க. இந்த நற்செய்தியை போய் நீ சந்திக்கிற எல்லாரிடத்துலையும் போய் சொல்லு என்று கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்மோடு பேசின வேத வசனத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் சந்திக்கிற எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு கூட இன்னைக்கு காலையில் யாரோ ஒருத்தர் விஷஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு ஹிந்து ஒரு மகன். அப்போ அவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் யோசித்து பார்த்தேன். வெறும்னா போட்டால் அவங்களுக்கு புரியாது. நல்ல வசனத்தோடு இன்றைக்கி தான் நம்ம சொல்லவே முடியும். இன்றைக்கி சொல்லிடுவோம், நாளைக்கு போட்டால் திட்டுவாங்க, இன்றைக்கே போட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அது மாதிரி தேவன் சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா ரிபானதி அங்கரபானா. நான் சொன்னபடி உங்களை 8:30 மணிக்கு விடணும்னு நினச்சேன். நீங்கள் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்களேன், அதிகாலையில் ஆண்டவரே, இருட்டோடு ஆண்டவரே, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கணும்ப்பா, உங்களை தேடணும்ப்பா, பரிசுத்த உள்ளத்தோடு தேடணும் ஆண்டவரே. அப்பா பேசிக்கிட்டே வராங்க அதிகாலையில். இவ்வளோ பெரிய கல் உனக்கு தள்ள முடியுமா, எனக்கு தள்ள முடியுமா, நம்ம எல்லாரும் பலவீனமாச்சே அப்படின்னு அந்த ஸ்திரீகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே வராங்க. அங்கேயும் அதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் கிளியர் ஆகுங்கம்மா, உங்களுடைய பயம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சமாதான குறைவுகள், உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கட்டுன்னு சொல்லி தூதனை அனுப்பி என்ன செஞ்சிட்டாரு, புரட்டி போட்டுட்டார். ஆண்டவராகிய கர்த்தரை நான் தேடணுமே. அவரை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா? மரித்து போனவரிடத்தில் ஜீவனுள்ள தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். மரித்து போன நம்பிக்கைகளை இன்றும் உடையவர்களாக இருக்கிறோம். மரித்து போன ஒரு ஃபோட்டோவை எடுத்து வைத்து இவர் தான் என்னுடைய ஆத்ம மணவாளன் சொல்லி, மணவாட்டி என்று சொல்லி இன்றைக்கும் அதையே பூஜிக்கிற பிள்ளைகளாக நம்மள சில பேர் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்திலே மரிக்கணும், சாவாமையை தரித்து கொள்ளணும், சாவுக்கு இது ஏதுவான இந்த சரீரம் விதைக்கப்படணும், ஒரு நாள் விதைக்கப்படணும், மகிமையான சரீரத்தோடு உன் பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வரணும். தீரா பாபா நதி அங்காரா பானா. ஒவ்வொருவரையும் மரித்து போன நம்பிக்கைகளை விட்டு வெளியே வர பண்ணுவீராக. ஒவ்வொருவரும் கேளுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்பா, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் என் இயேசுவை சுமந்து கொண்டு நித்திய காலமாய் நான் உயிர் வாழ்கிற வரைக்கும் நான் சுமந்து கொண்டவளாய் வாழ விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, பேசுங்க, சின்ன பிள்ளைகள் பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ரீமா ரபா லதனா கரபா ஓரநாம் துனி கரந்தனா தியாங்கரபா. இயேசுவோடு பேசுங்க, இயேசுவோட பேசுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், உயிரோடு இருக்கிறார். அவருக்கு கண் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறார், காது கேட்குது, நீங்கள் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறீங்க, ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை தேடணும், ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஓ ரபாபா நதியாங்கரபா. எங்கள் குடும்பத்தில் அதிகாலையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் அதிகாலையில் பாவம் செய்ய ஓடுறாங்களே, பக்கத்து வீடுகளில், அக்கம் பக்கத்து வீடுகளில், செல்போன்களில் இப்படி பாவம் செய்ய ஓடுறாங்களே, ஆண்டவரை நான் உம்மை தேடுவாப்பா, என் முழு குடும்பமும் உம்முடைய பக்கமாக இழுக்கப்படணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ரீபானா தியாங்கரபா. ஆண்டவரோட பேசுங்க. இனி ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தா கூட ஒரு 4 மணிக்கு மேலே தூங்கவே கூடாது, 4 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, நாட் ரீச்சபிள் வைக்கவே கூடாது. என் ஆண்டவரை எங்கள் சபை அவிதமாய் மாற்றுங்கப்பா. அதிகாலையில் இருட்டோடுமை தேட உதவி செய்யுங்கப்பா. விமாலா துகந்தராபா ஓ ஷதனமா கந்தராபா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து, நீ உமக்கு உரிமை இருக்குதப்பா, எங்க பெயர் சொல்லி அழைத்து தட்டி எழுப்புவீராக.
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் படுத்திருக்கிறாங்க, காலையில் எழுந்து அதிகாலையில் காணாம போயிடுறாங்க, எங்கேயோ ஒரு பாவத்துக்கு, எங்கேயோ பாவ சிநேகிதத்துக்கு போயிடுறாங்க. வாலி பிள்ளைகள் எழுந்து எங்கேயோ ஊர் சுத்த போயிடுறாங்க. என் ஆண்டவரை, என் இருதயம் வலிக்குதப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் இருதயம் வலிக்குது ஆண்டவரே. என் பிள்ளைகளை நினைக்கும் போது, என் குடும்பத்தை நினைக்கும் போது என் இருதயம் வலிக்குது ஆண்டவரே. அப்பா, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைத்து இன்று பதில் தருவீராக. பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, வாலிய பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நாள் பிள்ளைகள் உங்களுக்காக பெற்றோர் அழ விடுவீங்க? அவங்க அழும்போதெல்லாம் இயேசு அழுகிறாரை தெரியுதா? ஒரு நாம் துணி கரந்த நாம் இஷாலா ரபா ரிஹந்த ரபா தியாங்கா ரபா. உங்க பெற்றோர் எவ்வளவு நாள் உங்களோட உயிரோட இருப்பாங்க தெரியுமா? ஏன் அவங்களுடைய உள்ளம் வலிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுகிறீங்க? உங்களுக்கு வாழ்க்கை துணை எவ்வளவு நாள் உங்களோட இருப்பாங்கன்னு தெரியுமா? ஏன் அவங்களுடைய உள்ளத்தை கடினமாய் வேதனைப்படுத்துகிறீங்க? ரிமா பாரா கரதா ஹஷதா நாமா ஒரு நாம் து ஹத்த நாமா ரதா ஹத்த ரபா. ஆண்டவர் இயேசு என்னைக்கு வருவார் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஏன் தேவனை துக்கப்படுத்துகிறீங்க? சபை ஏன் தேவனை துக்கப்படுத்துது? மறுபடி ஏன் பாவத்தில் விழுந்து போகுது? ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரு. உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரு. ஒரு வாழ்வு சந்தரபா. யாரெல்லாம் உணர்ந்து பாடி தங்களை அர்ப்பணித்தாங்களோ அதை வாழ்க்கையில் மாறுதல்களை கொடுங்கப்பா. அதை குடும்பங்களில் ரட்சிப்பை கொடுங்கப்பா. அதை குடும்பங்களில் பாவங்கள் பறந்து போடட்டும் ஆண்டவரே. மோசே தேவனை தேடினது போல, ஆபிரகாம் விடிய காலத்திலே அதிகாலையிலே தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய புறப்பட்டு போனது போல, தாவீது தேவனை தேடினது போல, இயேசுவே பிதாவின் முகத்தை நித்தம் நித்தம் தேடினது போல நாங்களும் தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கல்லறையில் இல்லைப்பா, ஒரு ஃபோட்டோவில் இல்லை ஆண்டவரே, ஒரு சுரூபத்தில் இல்லை, ஒரு பொம்மையில் இல்லை. என் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கவராய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. என்னோடு இணைந்து வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் வாழ்விலே எல்லாவித நன்மைகளால் நிரப்பும். இந்த களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பட்டும். குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வினாடியும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு மகிழட்டும். ஆவியானவரோடு இணைந்து மகிழ உதவி செய்யும். பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.